ஸ்பீட் பிரேக் இருக்கா, லைட்டாக கிளச் எடுத்துட்டு லைட்டாக பிரேக் எடுத்தால் போதும். ரேஸ்லேயே என்ன பண்ணுங்க, பள்ளம் கிடக்கு, ரைட்டில் எடுத்துங்க, ரைட் எடுத்து லெஃப்ட் நல்லா கட் பண்ணுங்க. குட்டியான வருதா, கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுங்க. ஏன்னா நமக்கு இங்கே இடம் இல்லைன்னா அவனுக்கு இடம் கொடுக்கூடாது. அது இடிக்குமா இடிக்கும், அப்படி தானே. ரைட்டில் வாங்க, பிரேக்லேயே கிளச்லேயும் கரெக்டாக போயிட்டு திருப்புற இடம் இங்கே நல்லா திருப்பணுங்க ரைட்டில். இந்த இடத்துல 2 வண்டி விட முடியாது. அப்போ நீங்கள் கொஞ்சம் ரைட்டில் ஒதுங்கிட்டு வேகம் ஸ்பீட் பிரேக் வந்துச்சா அப்படியே 2 ஆக்கிடுங்க, 3 2 ஆக்கிட்டு அந்த வண்டியை விட்டுருங்க. அந்த வண்டி வருது அப்படியே லூஸாக டச் பண்ணி போகும். ரொம்ப பண்ணாமல் லூஸாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி. இது வந்து நேரம் வந்து எக்ஸ்பிரஸ் அவனி போகுது இந்த ரோடு, சரியா? அதனால் நீங்கள் மெதுவாக போகும். நீங்களும் அதே 12th கிளாஸ் தான். உங்கள் ஹஸ்பண்ட் தானே அது? ஓகே. கிளச்சை முழுமையாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே கிளச்சை முழுமையாக எடுத்து காட்டினா தான் நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமான்னு தெரியும் ரேஸ் கூட. நெக்ஸ்ட்டு செகண்ட் கிளச்சை முழுமையாக எடுத்துகிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். பள்ளம் கிடந்துன்னா கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, லெஃப்ட்டில் வாங்க, நடுவில் விட்டுருணும் இந்த பள்ளத்தை. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. ஏன்னா ஒரு வீல் ஏறி இறங்கிச்சின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்துடும் லைட்டாக. ஸ்பீட் பிரேக் இருக்கா, லைட்டாக கிளச் எடுத்துட்டு லைட்டாக பிரேக் எடுத்தால் போதும், அவ்வளோதான். கிளச் எடுக்கலன்னா கூட நம்ம பிரேக்கில் லூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதே செகண்ட் கியரில் ஸ்பீட் பிரேக்கில் இறக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளச்சை லைட்டாக ஒரு அளவுக்கு எடுக்கணும் உள்ள. நேரம் போய் நெக்ஸ்ட் தேர்ட் போடலாமா? போடும். நடுவில் போகும், இங்கே பள்ளம் இருக்கும், நடுவில் போனால் கொஞ்சம் இந்த பக்கம். இப்போ என்ன செகண்ட் எடுக்கலாமா? ஸ்பீட் பிரேக் இருக்குது, பிரேக்கில் கரெக்டாக காலம் வைங்க. இந்த காலம் இறங்கும்போது லூஸ் பண்ணிடணும், அப்போ தான் வண்டி போகும். கிளச்சையும் சேர்த்து லூஸ் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி கொடுத்துருங்க. தேர்டு போட்டு தேர்ட்லேயே வளைக்கலாம். தேர்ட் போட்டுருங்க. தேர்ட் போட்டு ஸ்பீடை குறைக்காம ரேஸ்லேயே என்ன பண்ணுங்க, பள்ளம் கிடக்கு, ரைட்டில் எடுத்துங்க, ரைட் எடுத்து லெஃப்ட் நல்லா கட் பண்ணுங்க. பள்ளம் கிடந்ததுன்னா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த பள்ளத்தில் ஈகிற வண்டி அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்லேயே வந்துடுங்க. மெதுவாக போயிட்டு அப்படியே போங்க. பைக்கை பாருங்க, என்ன கையை காட்டுறேன், ஹார்ன் அடிச்சுட்டு. இப்போ 3ல் முடியாதுன்னா பள்ளம் கிடக்குல்ல, ரைட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பள்ளம் கிடக்கு பாருங்கள். அப்படியே செகண்ட் கியர் கிளச்சை பிடிச்சி பிரேக்கில் எடுத்துருங்க. பள்ளம் நடுவில் கிடக்கு, நடுவில் விடுங்க, இந்த பள்ளத்தை நடுவில் விடுங்க. இப்போ விடுங்க. குட்டியான வருதா, கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுங்க. ஏன்னா நமக்கு இங்கே இடம் இல்லைன்னா அவனுக்கு இடம் கொடுக்கூடாது. போதும் கொஞ்சம் ரைட்லேயே போங்க. நீங்கள் ரைட்லேயே போங்க, மெதுவாக போங்க, கொஞ்சம் மெதுவாக போங்க. ஹார்ன் அடிச்சுட்டு மெதுவாக போங்க. இந்த ஸ்பீடு ஓகே தான். பின்னாடி வண்டி வந்தால் நீங்கள் லெஃப்ட்டில் இடம் கொடுத்துருங்க. வண்டி வருதா, ஆட்டோ பின்னாடி வாங்க, மெதுவாக பிரேக்கில் வாங்க. அந்த வண்டியை விட்டுருங்க, அந்த குட்டியானே அதையும் விட்டுருங்க. ஸ்லோவாக இப்போ போகுதில்ல, இந்த டைமில் தான் நீங்கள் கிளச்சை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அடுத்த இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா தேவையில்லை. சரிங்களா? பாருங்க, கார் இடிக்குமா இடிக்கும், அப்படி தானே. ரைட்டில் வாங்க, கொஞ்சம் லெஃப்டில் வாங்க, கொஞ்சம் ரைட்டில் வாங்க. இந்த வழி அப்படியே சுருங்கிட்டு போகும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பார்த்து இடம் கொடுத்தா லெஃப்டில் இடம் கொடுத்துருங்க. மெதுவாக போங்க. பள்ளம் நிறைய கிடக்குது. அப்புறம் மெதுவாக ரேஸை விட்டுட்டு அப்படியே திருப்புங்க வண்டி, லெஃப்ட்டு ரைட்டு. ரைட்லேயே ஓரமாக போகும், நல்லா ஓரமாக போகும். ஓரமாக போயிட்டிங்கன்னா இங்கே போகிறவங்க இங்கே போயிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஓரமாக போயிட்டே இருங்க. பைக் வந்து விட்டுட்டு ரைட்டில் ஓரமாக போகும். இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கும், வளைக்கிறதே கஷ்டமாக இருக்கும் இந்த இடம். அதனால் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வண்டியை பிரேக்கில் முனையில் ஸ்லோ பண்ணுங்கள்.
பிரேக்கை கரெக்டாக முனையில் ஸ்லோ பண்ணி ஃபஸ்ட்டு கியர் எடுத்துகிட்டு பிரேக்லேயே கிளச்சிலையும் கரெக்டாக போயிட்டு திருப்புற இடம் அங்கே நல்லா திருப்பணுங்க ரைட்டில். நம்ம அங்கே போகிறோம் ரைட்டில், சரிங்களா? ரைட் நல்லா கவனிங்க. ரைட் நல்லா கவனிச்சுட்டு பின்னாடி பார்த்துக்குங்க. இப்போ லூஸ் பண்ணும்போது கவனிங்க. இவர் விட்டுருங்க, அந்த பொண்ணையை விட்டுருங்க. லைட்டாக லூஸ் பண்ணுங்க, பின்னாடி கவனிங்க. அவங்க லைட்டாக பாருங்கள், ஹார்ன் அடிங்க. ஓகே, நேராக போயிடுங்க. கொஞ்சம் ரேஸ் கொடுத்து செகண்ட் மாற்றுங்க, அவ்வளோதான். செகண்ட் மாற்றுங்க, முடியும். இது வேறு ரூட்டு, சரிங்களா? உங்களுக்கு 2 கிளாஸ் கொடுத்துட்றேன். ஒரு 14 கிளாஸில் நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க, சரிங்களா? நேராக போயிடுங்க. இந்த இடத்துல 2 வண்டி விட முடியாது. அப்போ நீங்கள் கொஞ்சம் ரைட்டில் ஒதுங்கிட்டு வேகமாக போயிடுங்க. வேகமாக போயிட்டீங்கன்னா அந்த வண்டி நம்மளுக்கு வேகமாக போகிறாங்கன்னு நினச்சிட்டு உங்களுக்கு ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்லோவாக போயிட்டீங்கன்னா ஹார்ன் அடிப்பாங்க. கொஞ்சம் ரைட்டில் பள்ளம் கிடைக்குதா, ரைட்டில் கொஞ்சம் அப்படி பள்ளம் ஆகணும், அவ்வளோ. இப்போ கீரை மாற்றிங்க, 3 ஸ்பீட் பிரேக் வந்துச்சா, அப்படியே 2 ஆக்கிடுங்க. 3 2 ஆக்கிட்டு அந்த வண்டியை விட்டுருங்க. அந்த வண்டி வருதுல்ல, விட்டுருங்க. அப்போ இங்கே இடம் கொடுத்துட்டு அந்த வண்டி போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கம் போங்க திரும்ப. புரியுதுங்களா? ஏன்னா அவன் வந்து அவசரத்துக்கு போகிறான் பாருங்க. ரைட்டில் மாறிங்க, மேலே தான் இருக்கணும், பிரிட்ஜுக்கு மேலே. இதுக்கப்புறம் யாரையும் விடாதுங்க. பைக்கு பின்னாடி போயிடுங்க ஒட்டி. இங்கே ஒரு பள்ளம் கிடக்குது, மெதுவாக ரைட் கொஞ்சம் ரைட் எடுத்துங்க. அவன் தான் மேலே ஏறுங்க, ப்ராப்பராக ஏறுங்க. இப்போ அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, அவன் போயிடுவான். நீங்கள் லெஃப்ட்லேயே மெதுவாக போனீங்கன்னா அவன் அழகாக ஓவர்டேக் பண்ணிவிடுவான். கொஞ்சம் மெதுவாக பிரேக் அடித்து அவனை விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், போதும். புரியுதுங்களா? ஸ்டார்டிங்கில் வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களே ஆரம்பத்தில். ஆனால் இந்த ரூட்டில் உங்களுக்கு கூட்டம் வராதனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கீரை மாற்றிங்க, 3 கீரை மாற்றி கரெக்டாக தான் போகிறோம் பாருங்கள். லைன் பள்ளத்தில் போகும்போது வேகமாக தான் போவோம். அந்த டைமில் கிளச்சை பிடிக்கணும் அவசியம் இல்லை. பிரேக்கில் லைட்டாக டச் பண்ணிவிட்டு போகலாம். டச் பண்ணி காட்டுங்க. அப்படியே லூஸாக டச் பண்ணி போகணும். ரொம்ப பண்ணாமல் லூஸாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி. இப்போ அந்த எண்டு முடியும் லெஃப்டில் திரும்புது ரோடு. அந்த அப்போ எண்டில் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம். 3ல் போகிறீங்க, 3ல் அந்த எண்டு வரைக்கும் போகலாம். பள்ளம் கடந்து நடுவில் எடுத்துக்கணும். இப்போ இந்த எண்டில் 3ல் கட் பண்ணால் வண்டி இல்லை, ரோடு பெருசாக இருந்தால் 3லேயே கட் பண்ணிடலாம். இப்போ ரோடு பெருசாக இருக்கா, 3லேயே என்ன பண்ணுங்க, ரேஸ் கொடுத்துட்டு நல்ல ஓரமாக கவனிச்சுட்டு நல்லா கட் பண்ணுங்க. அவ்வளோதான், ரேஸ் கொடுங்க. இதே ரோடு சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம 2 கொண்டு வந்துடணும். பிரிட்ஜு கீழே போங்க. ஒரு யூட்டர்ன் இருக்குது பிரிட்ஜு கீழே. அந்த யூட்டர்ன் அடிக்கணும். இந்த பக்கம் வண்டி வந்துச்சுன்னா பிரேக் அடித்து வண்டிக்கு இடம் கொடுத்துட்டு திரும்ப போங்க. பைக் வருதான்னு பார்த்துக்கணும். பக்கத்தில் நெருங்கும் போதெல்லாம் ஆளுங்க வராங்களா இல்லையா எல்லாத்தையும் பார்த்துக்கணும், கவனிச்சுக்கணும். இந்த ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுருங்க. அங்கே நம்மளுக்கு என்ன தேவை, கீரு கம்மி பண்ணணும். அப்போ இங்கேயே நம்ம என்ன பண்ணணும், 2யும் யூஸ் பண்ணிவிட்டு கீரை கம்மி பண்ணிவிட்டு ஓரமாக போகணும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஓரமாக இடம் தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு கீரை போட்டுருங்க. ஃபஸ்ட் கீரை போட்டு கொஞ்சம் லெஃப்ட் வந்துட்டு இப்போ ரைட்டு திருப்புங்க. 2 வாட்டி நல்லா திருப்பிட்டு ஒரு வாட்டி லூஸ் பண்ணுங்க. ஸ்டேரிங்க லூஸ் பண்ணுங்க. லெஃப்டில் லூஸ் பண்ணுங்க. கிளச்சை கரெக்டாக எடுங்க. இப்போ நம்ம ரைட்டில் போகணும். திருப்போனா வண்டி வரும்போது திருப்போங்க. இப்போ வேணாம், இப்போ திருப்போங்க. இப்போ லூஸ் பண்ணலாமா பாருங்க. ஓகே, போங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர். இந்த பிரிட்ஜுக்குள்ள தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. லாஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்துச்சு, என்ன பண்ணிச்சு, ஸ்டீரிங் திருப்பிடுச்சு. அதே சைடு தான் திரும்ப ரொட்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதே சைடு திரும்பிடுச்சு கன்ஃபியூஸில். அப்போ நம்ம வந்து ஒரு சைடு திருப்புறோம் அப்படின்னா இன்னொரு சைடு அட்ஜஸ்ட் பண்ண தான் நம்ம எப்பவும் திருப்போம். அந்த பொண்ணு என்ன ஒரு சைடு திருப்பிச்சு, அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அதே சைடு அட்ஜஸ்ட் பண்ணோம். வண்டி அங்கே நிப்பாட்டிட்டேன். அந்த வீடியோஸ்லாம் இருக்குது உள்ள. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வீடியோஸ் பார்க்க சொல்கிறது. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த தப்பு நம்ம பண்ண மாட்டோம். பிரிட்ஜுக்குள்ளே போனால் ரைட்டு, அப்போ இந்த லெஃப்ட்டில் எடுக்கணும். இங்கே
பள்ளம் கடந்தா நடுவுலேயே விடுங்க, இந்த பள்ளத்தை நடுவுலேயே விடுங்க, நடுவில் போய் அவ்வளோதான், நேர போயிடும். ரைட்டில் போக முடிஞ்சா போயிடுங்க, இப்போதான் வேகமாக போக முடியும். லெஃப்ட்டில் நல்லா இருக்கிற போட்டால் கஷ்டம், இந்த காரை வெளியே வரும் டக்குன்னு, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ ரைட்டில் மாறிக்கிட்டிங்கன்னா நாலாகிற ஈஸியாக போடலாம். இப்போ நாலாகிற போடலாம், ரைட்லேயே மாறிக்கங்க, 3 போடலாம். 3 போனால் மிடில்லே போங்கண்ணா. இந்த வண்டி வருது இல்லை பைக்கு, இந்த வண்டி ரைட்டு தான் போகும், ஹார்ன் அடிச்சு கூட பிரயோஜனம் கிடையாது. நம்ம பிரேக் அடிச்சுட்டு அவனை விட்டுறணும். இப்போ போகலாம். இந்த ஓவர்டேக் பண்ணுறான் மாதிரி லெஃப்ட்டில், இந்த மாதிரி கவனிக்கணும். இதெல்லாம் தப்பான விஷயம், புரியுதா? பள்ளத்தை தான் நடுவில் போட சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. பள்ளம் வருதுன்னா அந்த பள்ளத்தை இந்த பகுதிக்கு கொண்டு வரணும், நடுப்பகுதிக்கு. கார் பாருங்க இங்கே வருது, அங்கே தான் வருது, அப்போ அங்கே போயிடுங்க, நேரம் ஓடுங்க. உங்களுக்கு இது 3 கிளாஸ் கொடுத்துட்றோம், சரிங்களா? ரேஸ் கொடுங்க, நல்லா கொடுங்க, ஃபாஸ்ட்டாக. இப்போ அடுத்து டாப் கியர் போடலாமா? 4th போடுங்க, வேகமாக ஓட்டுங்க. டாப் கியர் போட்டிங்கன்னா வேகமாக ஓட்டும்போது நடுப்பகுதிக்கு வந்துடுங்க. ஏன்னா அங்கே யூட்டனுக்கு நிற்கிறாங்கல்ல ஆளுங்க. இப்போ இங்கே வேகம் வேணாம், 4 இருக்கு, யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 3க்கு ரெடி பண்ணிவிட்டு 3க்கு கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் போட்டி, 2 பேருமே கரெக்டாக தான் ஓட்டினீங்க, பிரச்சனை இல்லை. $16 நம்பர் இருக்குல்ல, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. டாப் கியர் போடுங்க, 4 அவ்வளோதான். நம்பரை கிராஸ் பண்ணிவிடுங்க, கிராஸ் பண்ணிவிடுங்க. கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பிரேக் அடித்து நீங்கள் 3 கொண்டு வந்துடணும். முடியலன்னா, முடியும்னா இதே 4ல் போயிடலாம். நீங்கள் இதே 4ல் ரைட்டில் மாறிக்கங்க, ரைட்டில் இந்த ஆட்டோக்கு பின்னாடி மாறிக்கங்க. அப்படியே ஏன்னா பஸ்ஸு உங்களை மிடில் வருது பாருங்கள். அப்போ நம்ம ரைட் ஃபாஸ்ட்டாக போனால் நம்ம ரைட்டில் மாறினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 4ல் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? கியர் கம்மி பண்ண போகிறீங்க. கம்மி பண்ணும்போதெல்லாம் நீங்கள் பண்ண மாதிரி கரெக்டாக பிரேக்கை பண்ணிட்டீங்க, கரெக்டாக அதே மாதிரி பண்ணி தான் எடுக்கணும், சரிங்களா? கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுங்க, ஹார்ன் நல்லா பலம் ஆடிங்க. அதே மாதிரி கம்மி பண்ணும்போது பிரேக் அடிச்சிங்களே, அப்போ இதே டாப் கியர் இன்க்ரீஸ் பண்ணும்போது பிரேக் அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சும் போனால் ஏதாவது இடம் கூட மாற்றி நம்ம கியர் இன்க்ரீஸ் பண்ணும்போது யாராவது குறுக்கில் வர்றாங்கன்னா பிரேக் அடித்து போடலாம், தப்பு கிடையாது. எல்லா டைமும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஹார்ன் அடிக்கக்கூடாது. இந்த வண்டி வருதுல்ல போலீஸ், அவங்களுக்கு விட்டுருங்க, இடம் கொடுத்துருங்க, போயிடும் ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்போ ரைட்லேயே போங்க. எது தெரியுமா, இந்த லெஃப்ட்டு ஆட்டோ இருக்குது, கொஞ்சம் ரைட்லேயே மெதுவாக என்ன பண்ணுங்கள், மெதுவாக பிரேக் அடிச்சுட்டு வண்டி இந்த இடத்துல ஸ்லோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க, ஸ்பீட் பிரேக் இருக்குல்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க கியரை. என்ன கியர்? செகண்ட். இன்னைக்குள்ள வீடியோவில் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் வச்சுருக்கேன். இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு 14th. ரைட்டில் திரும்ப நிற்போம். அந்த மிஸ்டேக்கில் அவர் என்ன பண்ணாங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இப்போ நீங்கள் கிளச்சும் பிரேக் எடுத்து வண்டி திருப்ப போகிறீங்க கரெக்டாக லூஸ் பண்ணி. ஆனால் அவர் இந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா வெறும் கிளச்சை மட்டும் பிடிச்சி திருப்பினார் லாஸ்ட் டைம். இப்போ வெளியே எடுங்க காலை. நீங்கள் கரெக்டாக நேக் பார்த்து வச்சுட்டீங்க, கிளச்சையும் பிரேக்கையும் வச்சு திருப்பினீங்க. இதே இடத்துல இன்னைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வெறும் கிளச்சை மட்டும் பிடிச்சி திருப்பினார். அப்போ கிளச்சை மட்டும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா வண்டி லூஸ் ஆகிரும், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ பிரேக் எடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் நமக்கு வரும், கிளச்சும் நம்ம கையில் இருக்கும், நம்மளால திரும்ப முடியும். இதுதான் வித்தியாசம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நீங்கள் லாங்குவேஜ் வந்து தெலுங்கில் வந்தீங்க, தெலுங்கு லாங்குவேஜ் தானே மதர் டங். அப்போ நான் உங்களுக்கு தெலுங்குலேயே வந்து எல்லாமே சொன்னேன்.
அப்போ உங்களுக்கு ஒரு కంఫర్టబుల్ இருந்துச்சా ఆరంభంలో తెలుగులో చెప్పేటప్పుడు ఇప్పుడు తెలుగులో నేను మాట్లాడొచ్చు తెలుగులో చెప్పేటప్పుడే మీకు ఫస్ట్ ట్రైనింగ్లో ఫస్ట్ గేర్ సెకండ్ గేర్ అలా మూమెంట్స్ చెప్పాను కదా చెప్పేటప్పుడు మీకు కన్ఫ్యూజ్ లేకుండా ఇంట్రెస్టింగ్గా ఉంటుందా ట్రైనర్ కొద్దిగా తెలుగు మాట్లాడుతున్నారు అలాగని ఈజీగా ఉంది మీరు చెప్పండి మాట్లాడండి ఏదైనా చెప్పండి కంఫర్టబుల్గా ఉంది యాక్చువల్లీ మీరు చెప్పే అన్ని ఫాలో అయ్యే వల్ల ఇప్పుడు కొంచెం ఈజీగానే ఉంది డ్రైవింగ్ చేసేదానికి అండ్ రోడ్ ఫియర్ అనేది కొంచెం తగ్గింది లాస్ట్ టైం మీరు వెళ్ళేటప్పుడు కొద్దిగా ఫస్ట్ వెళ్ళేటప్పుడు మీ కొద్దిగా నేను తిట్టాను మీరు ఇలా చేస్తున్నారు లెఫ్ట్ టర్నింగ్ చేస్తున్నారు లేదే రైట్ బాగా చేయండి లెఫ్ట్ బాగా చేయండి అంటే చెప్పేటప్పుడు మీకు కరెక్ట్గా మైండ్ కరెక్ట్గా వచ్చింది అలా చెప్పిన తర్వాత ఇప్పుడు మాకే కొంచెం కొద్దిగా వచ్చింది కొద్ది వీడియో కూడా చూడమని చెప్పాను మీరు ఆయన కూడా అదేగా ఆయనకు కూడా ఎక్కువ మిస్టేక్ ఉన్నది లాస్ట్ టైమే నేను చెప్పాను ఆయనకి ఎక్కువ ఉంది మిస్టేక్ మీరు బాగా తొలుగుతున్నారు నేను చెప్పాను అప్పుడు కూడా మళ్ళీ ఆయన కొద్దిగా వచ్చి ఇప్పుడు బాగా తొలిగాడు ఈరోజు బాగా బండి తొలిగారు కదా ఓకే ఇప్పుడు నెక్స్ట్ నీకు మీరు డైరెక్ట్గా అపాయింట్మెంట్ చేసుకుని మీది క్లాస్ ఏదైనా పెండింగ్ ఉందంటే వీక్లీ వన్స్ కూడా వచ్చి తీసుకోవచ్చు ఓకేనా ఏదైనా ప్రాబ్లం లేదు మీకు ఓకే